அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில வருடங்களாகவே நீட் தேர்வு அப்படிங்கிறது பல பேருக்கு ஒரு சிம்ம சொப்பனமாகவும், சில பேருக்கு அதை தன்னுடைய திறமையை ப்ரூவ் பண்ணி வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கான களமாகவும், அரசியலில் இடதுசாரி சித்தாந்தத்தோடு இருந்து இந்த நீட் தேர்வே இருக்கக்கூடாது அப்படின்னு தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு மறைமுக ஆதரவு கொடுக்கும் வகையில் பேசிக்கிட்டு இருக்கிற அரசியல்வாதிகள், இப்படி பல கோணங்களில் இந்த நீட் தேர்வை பற்றி ஆய்வு செய்ய வேண்டியிருக்கு. இந்த நீட் தேர்வு வைக்கவே கூடாது அப்படின்னு உயிரை கொடுத்த அனிதா, அப்புறம் சில பேர், இப்போ சமீபத்தில் கூட ஒரு பொண்ணு நீட் தேர்வுக்கு பயந்துட்டு செத்து போயிட்டதா சொன்னாங்க, செய்திகள் வந்துருக்கு. ஆனால் இந்த காலத்திலையும் நல்லா படித்து முன்னுக்கு வரணுங்கிற ஒற்றை இலக்க மனசில் வச்சு ஒழுக்கமாக படிக்கிற பிள்ளைகளும் இருக்காங்க. இந்த ஆண்டு நீட் தேர்வு ரிசல்ட் வந்திருக்கு. அதில் விழுப்புரத்தை சேர்ந்த ஒரு மாணவர், அவர் பேர் வேங்கடாபதி வேலாயுதம். அவர் பேட்டியில் சொல்லியிருக்காரு, அவர் ஸ்கூலில் படிக்கிறப்ப டெய்லி 5 மணி நேரம் கண்டிப்பாக படிப்பாராம். அந்த 5 மணி நேரமும் இடையில சின்ன குட்டி குட்டி பிரேக் விடுறாரு. அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட பேசுவார், அதுக்கப்புறம் திருப்பி படிப்பார். இப்படி தான் படிச்சுட்டு இருக்காரா. அது மாதிரி பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு மைண்டில் ஏறாமல் இலகுவாக மனசை வச்சுக்க முடியுது அப்படின்னு விளக்கம் சொல்லியிருக்கார். இதற்கு அடுத்தபடியாக நம்ம ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க, நீங்கள் நீட் தேர்வே வேணான்னு சொல்லி இப்போ இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட்டு கூட அகென்ஸ்டாக இருக்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கொஞ்சம் கூட முகத்தில் அந்த சலனம் இல்லாமல், அந்த பற்றி எனக்கு கருத்து தெரியாது, ஆனால் நான் படிச்சுட்டு இருக்கிற காலத்தில் நீட்டு இருக்குது, அதுக்கு நான் ஒழுங்காக படித்து தயாராகிறேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட இந்த வேங்கடாபதி வேலாயுதம் அவர் தமிழக அளவில் நீட் தேர்வில் முதல் மதிப்பெண், அதாவது 720 மதிப்பெண்ணுக்கு 705 ஸ்கோர் பண்ணியிருக்கார். அகில இந்திய ரீதியில் 12வது இடம் இப்படி வாங்கியிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டிலிருந்து, விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து அவர் தொடர்ந்து மேலும் வெற்றி பெற அவரை வாழ்த்துகிறோம். அதாவது பிள்ளைகள் ரீல்ஸ் பார்க்குறது, இன்றைக்கி இதெல்லாம் சகஜம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை ட்ரெண்டிங் பண்ணுறது, அம்மா அப்பாவை எழுத்து பேசுகிறது, அவங்களுக்கு எதுவுமே விவரம் தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் நெக்லெக்ட் பண்ணுறதெல்லாம் நான் பல இடங்களில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அது மாதிரிலாம் இல்லாமல் நம்ம குடும்ப கஷ்டம், நம்மளுடைய அம்மா அப்பா பெருமை, நம்ம சமுதாயத்தில் எந்த அளவுக்கு வரணும், இதெல்லாம் தீர்மானம் பண்ணி அவங்களுக்கு ஒற்றை இலக்கு, இந்த குழந்தைகளுக்கு படிக்கணும், முன்னேறணும். அதற்கு அடுத்தபடியாக ஏதாவது சிறந்த தொழில், கைத்தொழிலை கற்றுக்கணும், முன்னுக்கு வரணும். இது மாதிரி இலக்க நிர்ணயம் பண்ணி வாழ்ந்தாக எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் இந்த வேங்கடாபதி வேலாயுதம் நீட் தேர்வில் ஜெயிச்சார் இல்லையா, அவரை போன்ற நபர்களை ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு முன்னுக்கு வர பார்க்கணும். இந்த அரசியல்வாதிகள், ஊடகங்கள் சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு, ஆமாம் அப்படித்தான், இது இப்படி வந்துச்சு, அது அப்படி வந்துச்சுன்னு பரீட்சையை பார்த்து பயப்படுறத, அதை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை மறைச்சிக்கிட்டு வேறு மாதிரி அடுத்தவங்களை, சமூகத்தை குறை சொல்லக்கூடாது, அரசியலை குறை சொல்லிட்டு இருக்க தேவையில்லை. படிக்கணும், வெற்றி பெறணும், தன்னுடைய இலக்கு அடையணும். இது மட்டும்தான் ஒற்றை குறிக்கோளாக இருக்கணும். அதனால் எப்பவுமே இந்த மாதிரி ஜெயிக்கிறவங்களையும் ரோல் மாடலாக வச்சு, அவங்க எப்படி வந்தாங்க, அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சாங்க அந்த பிள்ளைகள் அப்படிங்கிறத மனசில் பதிய வச்சு எல்லாரும் முன்னுக்கு வர்றதுக்கான வழியை பார்க்கணும். தோற்றவங்களை பற்றிய, வாழ்க்கையில் விரக்தி அடைஞ்சு அவநம்பிக்கையோடு போய் சேர்ந்தவங்களை பற்றிய நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அது அரசியல்வாதிகளும் ஊடகங்களும் அவங்க டிஆர்பி ரேட்டிங்காக, அரசியல் பிழைப்புக்காகவும் செய்வாங்க. அதனால் அதை மறந்துடுங்க. அதனால் உங்கள் கூட அது மாதிரி விரக்தி மனப்பான்மையோடு யாரும் படிக்கிறாங்கன்னா அவங்களையும் ஊக்கப்படுத்தணும், அவங்களுக்கும் உதவியாருங்க. எல்லாரும் வாழ்க்கையில் வெற்றி பெறணும். அதுக்கு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.